இங்க இந்த வீட்ல முதலாளி அம்மா மேல உட்காந்துருக்காங்க. வேலைக்காரம்மா கீழ உட்காந்துட்டு பூஜை சாமானெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு அந்த வீட்டுக்கு அவங்க பொண்ணு வராங்க. வந்தவொடனே 2 பேரும் கிரீட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல இந்த வேலைக்காரம்மா வந்துட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் வீட்டுக்கு கிளம்புவான்னு கேக்குறாங்க. சரின்னொன்னே அவங்களும் தயக்கமா நின்றுட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதம் சம்பளத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தர முடியுமான்னு. இப்போதானே அவனுக்கு கொடுத்தேன், நீ என்ன எக்ஸ்ட்ரா காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு நீங்கள் எதுவும் சேவிங்ஸ் எடுத்து வைக்கலையா, இப்போ பையனுக்குன்னு தேவைப்படுது பாருங்கன்னும் போது, எங்கெங்க வாங்குற காசெல்லாம் என் புருஷன் வந்து எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறாரு, நான் என்ன பண்ணுறதுன்னும் போது அவங்க அம்மா நான் அவனுக்கு காசு தரேன் நீ போயிட்டு வானோன்னா அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு இவங்ககிட்ட கேட்குறா, இவங்க ஏன் ஃபியூச்சருக்குன்னு எந்த காசுமே சேர்த்து வைக்காமல் இருக்காங்கன்னும் போது, எதிர்காலத்துக்கா அவள் இப்போத்துக்கே காசு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவள் பாவம் என்ன பண்ணுவான்னும் போது, நம்மளாம் படிச்சிருக்கோம்லம்மா, நம்ம தான் அவளுக்கு சேவிங்ஸை பற்றிலாம் சொல்லி தரணும்னும் போது அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இந்த பொண்ணு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரம்மா கிட்ட போய் கேட்குறா, உங்கள் பையனுக்கு உடம்பு சரியாச்சான்னு. இப்போ பரவாயில்ல அப்படின்றாங்க. என்ன படிக்கிறான்னு கேட்கும்போது அவன் 5th படிச்சுட்டு இருக்கான், அடுத்த வருஷம் வேறு அவன் வேறு ஸ்கூல் மாற்றணும், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் வேறு இல்லை, ப்ரைவேட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு காசும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு வெளியே பாட்டி கிளம்பிக்கிட்டு இருக்கா புது ட்ரெஸ்ஸை போட்டு. அவங்க அம்மா கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்லா இருக்கு, இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றை ஏதாவது பழசு இருந்தால் கூட அந்த வேலைக்கார பொண்ணு கொடுப்போம், அவளுக்கும் இது தீபாவளி தானேன்னொன்னே இவங்க டென்ஷனாக கேட்குறாங்க, எதுக்கு பழைய ட்ரெஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் இது தீபாவளி தானே, ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னொன்னே உங்கள்கிட்டலாம் பேச முடியாது கிளம்புன்னொன்னே இவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஈவினிங் 3 பேர் சேர்ந்து கிஃப்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க பொண்ணு கேட்குறாங்க, இந்த தடவை வேலைக்காரம்மாக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்கன்னு. அவளுக்கு நான் வந்து இந்த தடவை எக்ஸ்ட்ரா காசு தர போறேன்னும் போது, காசுலாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க, வேலைக்காரம்மாவை பார்த்து இந்த தடவை உங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னும் போது அவங்களுக்கு முகமே வாடி போய் அங்கேருந்து எஞ்சி போயிடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு அந்த அம்மா அப்பா அவங்க பொண்ணுக்கு தெரியாமல் அந்த வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு உனக்காக நான் காசு எடுத்து வச்சிருக்கேன் இந்தான்னு கொடுக்க வராங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து தடுத்துடுறா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் காசு கொடுக்குற பழக்கம் வச்சுக்காதுன்னு, உனக்கு தான் காசு தர மாட்டோன்னு இல்லை ஏன் நிற்கிறேன்னும் போது அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட போய் ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க, இந்த உன் பேரில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் காசெல்லாம் நீ இதில் போடு, உன் புருஷனால் கூட அது எடுக்க முடியாது, நாளை பின்ன உனக்கும் உன் பையனுக்கும் அது உதவும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சந்தோஷமாகறாங்க. ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கையில் கொடுத்துட்டு இதுதான் என்னோட தீபாவளி கிஃப்ட் உனக்குன்ன உடனே அவங்களும் இவங்களை ஆசையாக கட்டி பிடிக்கிறாங்க.